لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று முதல் எல்லாம் வல்ல இறைவன் குர்ஆனில் சொல்லக்கூடிய ரப்பனா என்று சொல்லக்கூடிய துஆக்களின் 20வது துஆவை நாம் பார்க்க போகிறோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நிச்சயமாக நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக இந்த துஆவை ஹஸரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட இந்த துஆவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யலாம். ஹஸரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவருடைய துஆ இதுவாக இருக்குது. ஒவ்வொரு நபிமார்கள் ஒவ்வொரு துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. இந்த துஆ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் கேட்ட துஆவாக இருக்கு. இந்த துஆவை அவங்க ஏன் இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மரத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டி, அந்த மரத்துக்கு பக்கத்துல நீங்க போகக்கூடாது, அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த பழத்தை நீங்க 2 பேரும் புசிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி வச்சிருந்தான். ஆனா ஹஸரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் அவர்களுடைய துணைவியாக இருக்கக்கூடிய அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் அந்த பேச்சை மீறி அந்த எந்த மரத்தின் பக்கம் அல்லாஹ் நெருங்க கூடாதுன்னு சொல்லி சொன்னானோ அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அதுல இருக்கக்கூடிய எந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானோ அதையும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க புசித்து சாப்பிட்டு விட்டார்கள். இப்போ அல்லாஹ் அவர்களின் மீது கடுமையாக கடிந்து கொண்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்டானா, அந்த மரத்தை நெருங்க வேணாம் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த மரத்தை நீங்க நெருங்க வேண்டாம் என்பதாக உங்கள் இருவரையும் நான் தடுத்திருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அந்த மரத்தை நெருங்கிட்டீங்க. ஷைத்தான் உங்களுக்கு பரம விரோதி என்றும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தேன். ஷைத்தான் உங்களுக்கு பரம விரோதி என்பதாக நான் எச்சரிக்கை செஞ்சிருந்தேன். அப்படி இருந்தும் அவன் பேச்சை நீங்க கேட்டுட்டீங்க. அவனுடைய பேச்சில் மயங்கி என்னுடைய உத்தரவை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, மீறிட்டீங்க என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் ஹஸரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மீது கடிந்து கொண்டு பேசினான். அவங்களுக்கு மனசு தாங்க முடியாம தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு 2 பேருமே தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு மனம் உருகி மனம் வருந்திதான் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாமல் விட்டுவிட்டால், கிருபை செய்யாமல் இருந்தால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதாக இந்த பிரார்த்தனையை அவர்கள் முன்வைத்தார்கள் என்பதாக இந்த வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிமார்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எல்லா நபிமார்களுக்கும் சாதாரணமான ஒரு சின்ன பாவத்தை அவங்க செஞ்சுட்டாலும், ஒரு சின்ன தவறுகள் அவர்களிடத்திலே நடந்து விட்டாலும் அந்த தவறுக்காக வேண்டி உள்ளங்கள் உருகி மனம் எல்லாம் வருத்தம் அடைந்து கண்கள் எல்லாம் சிவந்து போகக்கூடிய அளவிற்கு உள்ளத்தை உருக்கி என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செய்வாங்க. இது நபிமார்களுடைய பழக்கம். மனிதனுடைய இயல்பு அப்படி அல்ல. எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தாலும் அதை சாதாரணமாக என்ன செஞ்சிருவாங்க, சாதாரணமாக அதை நினைத்து கொண்டாலும் அல்லது மன்னிப்பே கேட்டாலும் அதை ஒரு சாதாரணமா கேட்டுட்டு போயிடுவோம். ஆனா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் உள்ளம் முருகி கேட்பது அவங்களுடைய பண்பு. அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இந்த துவா என்பதை அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சாதாரணமான கேட்கல, ரொம்ப மனம் வேதனைப்பட்டு ரொம்ப மனம் வருந்தி மனம் உருகி கேட்ட ஒரு துவா தான் இது. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அதையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொன்னா நாமளும் இந்த துவாவை கேட்கணும். ஏன்னா நாமளும் என்ன செய்யறோம், எவ்வளவு விதமான பாவங்களை, எத்தனையோ விதமான தவறுகளை, தீமைகளை சாதாரணமாக செய்து விடுகிறோம். அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த செய்த அந்த பாவத்திற்கு நாம நஷ்டவாளியா ஆயிடக்கூடாது.
நாம் செய்யக்கூடிய பாவங்களை கொண்டு, நாம் செய்யக்கூடிய தீமைகளை கொண்டு நமக்குதான் அது நஷ்டமாகுமே தவிர அது அல்லாஹ்விற்கு எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. அப்ப அல்லாஹ்ட்ட இந்த துஆவை நாம கேட்கணும், யா அல்லாஹ், நான் எவ்வளவு பாவம் செஞ்சிட்டோம், நாங்க செய்த பாவத்தின் காரணமாக, நாங்கள் செய்த தீமைகளின் காரணமாக என்ன செஞ்சிடாத, எங்களுடைய பாவங்களை, எங்க தீங்கின் காரணங்களாக எங்களை நீ நஷ்டவாளியாக ஆக்கிறாங்க, என்னை நீ மன்னிச்சிடு, எனக்கு நீ கருணை செய், எனக்கு நீ கிருபை செய் என்பதாக இந்த துஆவை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கணும். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எப்பவுமே மனிதர்களுக்கு ஷைத்தான் எதிரியாகவே இருக்கிறான். அல்லாஹ்வும் அதான் சொல்றான், பரம விரோதி என்பதாக சொல்றான். மனிதர்களுக்கு ஷைத்தான் இன்னைக்குமே பரம விரோதி. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அவனுடைய பேச்சு எப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய பேச்சு அவ்வளவு இனிமையானதாக இருந்துச்சு, அவருடைய பேச்சு அவர்களுக்கு உண்மையானதாக இருந்துச்சு. அவருடைய பேச்சுல அவங்களுக்கு ஒரு மயக்கம், ஒரு மயக்கம் ஏற்பட்டது. அதனாலதான் அவங்க நம்பினாங்க. அப்பதான் அல்லாஹ் சொன்னா, அவன் பரம விரோதி, நான் எச்சரிக்கை செய்யறேன் சொல்லி. அதே போன்றுதான் ஷைத்தான் பாவங்களை கண்களுக்கு அழகாக காட்டக்கூடியவன். தீமையான காரியங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு, நமக்கு நிம்மதி இருக்கு, மனதிற்கு சந்தோஷம் இருக்குது என்பதாகலாம் பாவமான ஒரு தீமையான அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியங்களை அழகுபடுத்தி காட்டுவதில் ஷைத்தான் ரொம்ப பெரிய ஆளு. அதனால அவன் உங்களுக்கு பரம விரோதி. என்னைக்குமே மனிதர்களுக்கு ஷைத்தான் பரம விரோதியாவான். மனிதர்கள் ஷைத்தானிடம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாகவும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதைத்தான் சொல்றாங்க, ஷைத்தானிடம் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்து அல்லாஹ் 3 விஷயத்தை சொல்றான். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் 3 வகையான ஆடைகளை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுல என்னென்ன ஆடை அப்படின்னு சொன்னா, யாபனி ஆதம அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆதிக்கும் வரிஷா. அல்லாஹ் முதல்ல 2 ஆடையை சொல்றான். ஆதமுடைய மகனே, நிச்சயமாக நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைப்பதற்காக வேண்டி ஆடையையும், இது முதல் ஆடை, யாபனி ஆதம அன்சல்னா அலைக்கும் லிபாசா, உங்களுடைய மானத்தை மறைப்பதற்காக வேண்டி, உங்களுடைய மானத்தை மர்ம உறுப்புகளை மறைப்பதற்காக வேண்டி உங்களுக்கு ஆடையையும், யுவாரி சௌஆதிக்கும் வரிஷா, உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய தோலை, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தோலின் மீது வெப்பங்கள் அதெல்லாம் உங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, உங்களுடைய தோலை அழகுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டி உங்களுக்கு அழகுபடுத்தி தருபவர்களையும் ஒரு ஆடையாக உங்களுக்கு நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் 2 விஷயத்த சொல்றான். ஆடை என்பது மிக முக்கியமானது. ஆடை என்பது அல்லாஹ் சொல்லும் பொழுது மானத்தை மறைப்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு பயன்பாடாக இருக்கும். யாருமே என்ன செஞ்சிட மாட்டாங்க, உடலில் உடுத்தக்கூடிய ஆடைகளை யாருமே சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. உடலில் உடுத்தக்கூடிய ஆடைகள் ரொம்ப முக்கியமா இருக்கும். நாம பார்க்கிறோம், மனநல பாதிக்கப்பட்ட நிலையில ரோட்ல எவ்வளவு பேர் மனநல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க தன்னுடைய மானத்தை மறைக்கக்கூடிய அந்த ஆடையை மட்டும் என்ன செஞ்சிட மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் கீழே விட்டுற மாட்டாங்க. ஆனா அவர் மனநல பாதிக்கப்பட்டவரா இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, அவரா பேசிக்கிட்டு இருப்பாரு, யார் எது கொடுத்தாலும் வாங்கி தின்பாரு. ஆனா ஒரு கையில அவருடைய மானத்தை மறைக்கக்கூடிய அந்த துணியை பிடிச்சிக்குவார், அது கீழே உழுவ போதுன்னா கப்புன்னு அவர் பிடிச்சிக்குவார். அப்ப மானத்தை மறைப்பது என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானது. அது ஒரு ஆடை. உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வதும் உங்களுக்கு ஒரு 2வது ஆடை. 3வதாக அல்லாஹ் சொல்றான், வலிபாசு தக்குவா தாலிக கைர், 3வதாக உங்களுக்கு இரையச்சம் என்று சொல்லக்கூடிய ஆடையை நான் உங்களுக்கு இருக்கிறது, அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறந்தது என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான். வலிபாசு தக்குவா, இரையச்சம் என்று சொல்லக்கூடிய ஆடையை நீங்கள் என்ன செய்யுங்க, உடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திற்கு அதுதான் தேவை என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. நாளிகமின் ஆயாத்தில்லா, இது அல்லாஹ்வினுடைய அடையாளமாகும். நான் அல்லகும் எதற்கரோன், இதனால் நீங்கள் உபதேசங்கள் பெறலாம் என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவுல அல்லாஹ் சொல்லலாம். எப்படி உடலை மறைப்பதற்கு ஆடை முக்கியமோ,
எப்படி உடலினுடைய அழகுக்கு நமக்கு அதனுடைய அழகு தரக்கூடிய அந்த வஸ்துக்கள் அந்த பொருள்கள் முக்கியமோ, அதே போன்று உள்ளத்திற்கு இரையச்சம் என்று சொல்லக்கூடிய ஆடை அவசியமானது. உங்களுடைய உள்ளத்தை இரையச்சம் என்று சொல்லக்கூடிய ஆடையை கொண்டு நீங்கள் போர்த்தி கொள்ளுங்கள். யாரிடத்துல இரையச்சம் வந்துருச்சோ, யாருடைய உள்ளத்துல இரையச்சம் வந்துருச்சோ, அவர்களை அல்லாஹு தஆலா மென்மேலும் உயர்வாக ஆக்குவான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு பதிவு செய்யறான். எனவே இரையச்சம் வந்துருச்சுனாலே நாம் என்ன செய்ய மாட்டோம்? பாவங்களும் தீமையான காரியங்களும் அல்லாவிற்கு பிடிக்காத ஹராமான விஷயங்களை விட்டு நம்ம ஒதுங்கிக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை அது உருவாக்கிடும். எனவே தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் இரையச்சத்தை பற்றி சொல்லி காண்பிக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய உள்ளங்களை அழகாக்குவானாக, நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. வாயில்லாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.